Taste the Daily. ஜவஹர் அலி சார், அதிமுகவினுடைய அந்த சுற்றுப்பயணம், எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு. கரெக்டாக அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசும் பொழுது ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க, வேணும்னே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற அந்த சிக்கலை, அந்த பிரச்சனையை சில நாட்களுக்கு முன்னதாகவே உங்களுடைய பொதுச் செயலாளர் வெளியில் சொல்லியிருந்தார். அப்போவே அது மிக கடுமையான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும், இந்த மாதிரியெல்லாம் அடுத்த தடவை நடந்ததுன்னா அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். எச்சரிக்கை கூட வச்சுக்கலாமே. மறுபடியும் திருச்சியில் அதே மாதிரி நடக்குது. உண்மையாலுமே இங்கே இந்த ஆம்புலன்ஸ் வைத்து திமுக நாடகம்தான் ஆடுதா, இல்லை அது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா? என்ன களத்தில் என்ன இருக்கு? எப்படி சார் அது யதார்த்தமா நடக்கும்? திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். அதாவது சில கட்சிகள் ஒரு நாள் மாநாடு நடத்துவாங்க, பல ஆயிரம் மக்களை கூட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டு ஊண்டு கத்தி கதறது அப்படின்ட்டு ஒரு நிலைமை தான் இந்த தமிழகத்துல இருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இப்ப இன்னைக்கு 36வது 37வது நாள் பிரச்சாரத்துல போயிட்டு இருக்காரு. போற இடம் எல்லாமே மாநாடு போலதான் இருக்குது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்பேன் என்கிற பிரச்சார பயணத்துல அவர் தொடங்கி இப்போ 100 சட்டமன்ற தொகுதிக்கு மேல போயிட்டாரு. அது அவர் என்னடா ஒரு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு சினிமா நடிகரோ மிகப்பெரிய ஒரு பிரபலம்ங்கிறலாம் இல்ல, ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒன்றிய தலைவராக இருந்து இன்றைக்கு படிப்படியா கட்சியுடைய பொதுச் செயலாளராகி இன்றைய மக்கள் மனங்களில் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கனால லட்சக்கணக்கான மக்கள், இதுவரைக்கும் 1 கோடி மக்கள் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அப்ப திமுகவுக்கு பயம் வருமா, கோபம் வருமா, அச்சம் வருமா, வராதா கேள்விதான் வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, முதல்ல ஏதோ ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறாரு, கோயம்புத்தூர்ல தொடங்குறாரு. இந்த கோயம்புத்தூர் அவங்களுடைய சொந்த இது, அதனால அதுக்கப்புறம் கூட்டம் இருக்கான்னு நினைச்சாங்க. கோயம்புத்தூர்ல காட்டின கூட்டத்தை விட திருப்பூர்ல கூட்டம் அதிகம், திருப்பூர்ல காட்டின கூட்டத்தை விட விழுப்புரத்துல அதிகம், விழுப்புரத்துல காட்டின வந்த கூட்டத்தை விட தஞ்சாவூர்ல அதிகம். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. பார்த்து அவங்களுக்கு போராமையும் கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டு பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு எங்கெங்காலும் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் பேனரை கிழிக்கிறது, மக்களை வருகிற போது தடுக்கிறது, காவல்துறையை வச்சு அநியாயம் அத்துமீற பண்றது, இதையெல்லாம் மீறி மக்கள் கூட்டம் வந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுகவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கெட்ட பேர் உண்டாகணும். அதுக்கு என்ன பண்ணா, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அனுப்புறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் 36 நாள் பிரச்சாரத்துல 36 நாளும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்துல பல ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல வரும்போது. ஆனா அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு, ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா. நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வீடியோ இருக்கு, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் இது வழி விடுங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே தான் வந்தாரு. இது தொடர்கதையாக கடைசியில வேலூர் மாவட்டம் அணைக்கட்டுல தான் இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அந்த நானே அங்க இருக்கிறேன், நான் வேலூர் தொகுதியில இருக்கும்போதுதான் அங்க அந்த வண்டியில எந்த விளக்கும் எரியல, டிரைவர் மட்டும் இருக்கிறாரு. அந்த வாகனத்துல இப்ப யாராவது ஒருத்தர் பேஷண்ட பிக்கப் பண்றதுக்காண்டி போறாங்கன்னா அந்த வாகனத்துல ஒரு நர்ஸாவது இருப்பாங்க, ஒரு முதல் உதவிக்கான ஏதாவது இல்லாத இருக்கும். ஆனா அதுல யாருமே இல்ல, ஒரே ஒரு டிரைவர் மட்டும் வண்டியை ஓட்டுறாரு. அது எப்படி அவசரத்துக்கு போற வாகனமா இருக்க முடியும்? அந்த வாகனத்தை வேணும்னே உள்ள புகுத்தி கொண்டு வரும்போதுதான் கட்சி தொண்டர்கள் ஆகா இது வேண்டுமென்றே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றோம். இது தொடர் கதையா பண்றாங்க. இது வரைக்கும் சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதை தொடர்ந்து பண்ணும்போது வேணும் இப்படியே போயிட்டா அது நல்லா இருக்காது. ஜவஹர் அலி சார், அந்த சமயத்துல நீங்க சொன்ன அந்த சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்க நோயாளியை ஏற்றி வரும்போது தான் ஆள் இருப்பாங்க, நோயாளிகளை அழைத்துட்டு வர்றதுக்காகத்தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு அவங்க வாதத்தை முன் வச்சாங்க. அது ஒரு தவறான சார். ஒரு நோயாளிய போய் அழைக்கிறதுக்கு போறதா இருந்தா கூட அந்த வாகனத்துல ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், முதலுதவிக்கான எல்லா கிட்டும் இருக்கணும். அப்பதான் அந்த நோயாளியை போய் பிக்கப் பண்ண முடியும், அவருக்கு அவசர உதவி சிகிச்சை கொடுத்துட்டு தான் கொண்டு வர முடியும். நீங்க அந்த வாகனத்துல எதுவுமே லைட்டே எரியலையே. இப்போ நீங்க அதுல பாத்தீங்கன்னா, அதுல என்ன பாத்தீங்கன்னா, இது இவங்க பொய்யா ஃபேக்கா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்கறாங்க.
அதை யார் வச்சு கொடுக்கறாங்கன்னா அந்த தனியார் ஆம்புலன்ஸ் சங்க சார்புன்னு சொல்லிட்டு அதனுடைய தலைவர் பெயர்ல அவர் ஒப்புதல் பெறாமையே விபின்கிற ஒரு திருநெல்வேலிக்காரரு அவருடைய பேர் ஒப்புதல் கூடாம ஒரு கடிதத்தை கொண்டு போய் புகார் மனுவை கொடுக்கறாங்க. அது புதிய தலைமுறை சேனல்ல ஒளிபரப்பு பண்ண அவர் உடனே பார்த்துட்டு நான் இந்த புகாரவே கொடுக்கலங்க சேனலுக்கு போன் பண்றாங்க. அதனுடைய ஆடியோ இருக்கு, சேனலுக்கு போன் போட்டு நான் இந்த புகாரையே கொடுக்கலையங்க, நீங்க எப்படி என் பேரை நீங்க உபயோகப்படுத்தலாம்னு கேட்ட போது இல்ல இது திமுக காரங்க கொடுத்தாங்க அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சார்பில் மதுரை மாவட்டத்துல எஸ்பி கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கறாங்க. நல்லா பாருங்க, அந்த மனுல கருணாநிதி போட்டோ, ஸ்டாலின் போட்டோ, டாக்டர் எழிலன் போட்டோ, அந்த லெட்டர் பேட அடிச்சு அந்த லெட்டர் பேட்ல கொண்டு போய் ஒரு புகார் கொடுக்கறாங்க. அப்போ இது உங்களுக்கே தெரியும், இது உண்மையான ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சார்பில் நீங்க புகாரும் கொடுக்கல. அவர்களுக்கு தெரியுது இது வேணும்னே பண்றாங்க, இது அரசியல் நோக்கத்துக்காக பண்றாங்க, இதுல எங்களையும் அதுல தலையிட வைக்கிறாங்கன்னு அவங்க உண்மையிலே வேதனை பண்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், இன்றைக்கு கூட குளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இது நிகழ்ச்சி நடக்குது. அங்க எங்க நடக்குதுன்னா பெரியார் ஆஸ்பத்திரி இருக்கு, அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா பிளாக் பண்ணிருக்காங்க, நோயாளி போக முடியாத அளவுக்கு. இப்போ கேட்டா வாகனங்கள் எல்லாத்தையும் பேக் கேட்ல விழுத்துறாங்க. அப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை பேசுறாருன்னா உண்மையிலே ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதை நீங்க வேறு வழியில் திருப்பி போடணுமா? ஜவஹர் அலி சார், நீங்க போற இடத்துல இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. அதிமுக பொதுச் செயலாளர் எங்கெல்லாம் அவர் சுற்றுப்பயணத்துல போய் மக்களை சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் போகும் பொழுது இவங்க அதை தவறாக பார்க்க கூடாது, நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? அது எதற்காக? ஒருவேளை அதிமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, அதெல்லாம் பொறுக்க முடியாம ஒரு தவறான பிம்பத்தை மக்கள் கிட்ட கட்டமைக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க யூஸ் பண்றாங்களா? ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது இந்த கூட்டம் கூடுற போது இப்ப அதிமுக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கணும், ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை அவங்க பயன்படுத்துறாங்க. இது ஒரு கேவலமான திராவிட மாடல் யுக்தியா இருக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டாலின் தொகுதியில் நடக்கிற ஸ்டாலின் போகக்கூடிய நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், என் கூட ஒரு வீடியோ காயுது இருக்கு, ஆனா இதுல தெரியாது. நீங்க போன வாரம் திருச்சிக்கு இவர் போறாரு, அன்பில் மகேஷ் அவர் போறாரு, கல்வித்துறை அமைச்சர். அங்க போற வழியில அவர் போறாருங்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இருக்கிறாங்க, லைட் எரியுது, முதலுதவி சிகிச்சையோடு இருக்கக்கூடியவரை காவல்துறை அவர் ஓரமா வாகனத்தை நிறுத்திட்டு, அவர் வாகனம், அமைச்சருடைய வாகனம், அதற்கு பிறகு கட்சிக்காரர்கள் வாகனம், அதற்கு பிறகு அதிகாரிகள் வாகனம் எல்லாம் போகுது. அதனுடைய வீடியோ காட்சி இருக்கு. போனதுக்கு அப்புறம் அந்த வாகனத்தை அனுப்புறாங்க. இதுதான் இது உங்களுக்கு இது அரசியல். இரண்டாவது, இதே போன்றுதான் சென்னையில ஏர்போர்ஸினுடைய ஒரு சாகச நிகழ்ச்சி நடந்தது மெரினா பீச்ல. அப்போ அந்த சமயத்துல சார் மெரினா பீச்ல எத்தனை ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அப்படியே பிளாக் ஆகி நின்றுச்சு பேஷண்டோட. எப்படி நினைச்சுன்னா அது அதுல கோபாலபுரத்து குடும்பம் போறதுக்காண்டி வழி விடுறதுக்காக வேண்டி அன்னைக்கு எல்லா ஆம்புலன்ஸுங்களுக்கும் பிளாக் பண்ணிட்டாங்க, கூட்ட நெரிசல். ஆனா அவங்க குடும்பம் போறதுக்காண்டி நீங்க அந்த வாகனம் நிறுத்தியதுனால அதன் மூலமா 5 பேர் இறந்து போனாங்க. இது நடந்தது. இப்போ நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு அதே மாதிரி ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில எத்தனை ஆம்புலன்ஸ் போக முடியாம எவ்வளவு நோயாளிகள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நீங்க உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் அதிமுகவுக்கு கூடுற கூட்டம் மக்கள் எழுச்சியை பார்த்துட்டு பொறாமைப்பட்டு நாம இந்த கூட்டத்தை கலைக்கலனா நாம ஒவ்வொரு தொகுதியில டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்ற ஒரு நிலையில நீங்க ஒரு கேவலமான அரசியல் திரும்ப வர உண்மையிலுமே உங்களுடைய ஆதங்கமும் உங்க தரப்புல இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறீங்க. ஜவஹர் அலி சார், தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களிலும் இதே மாதிரியான வித்தியாசமான யுக்திகளை எல்லாம் கையாண்டு அதிமுகவினுடைய சுற்றுப்பயணத்தை ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுக என்ன ஆகும் சார்? திமுக எப்பயுமே விதவிதமா யோசிப்பாங்க, விதவிதமான அரசியல் செய்வாங்க.
பிணத்தை வச்சு கூட அரசியல் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து உயிர் காக்கும் ஊர்தியை பயன்படுத்தி இப்ப அரசியல் பண்றாங்க. இது ஒரு ஆம்புலன்ஸ் அரசியல். இப்போ சகோதரி சொன்னாங்க திமுகக்கு காழ்ப்புணர்ச்சி இல்ல, பார்ப்பதுல பயம் இல்லைங்கிறாங்க. அங்க பயத்தின் காரணமாக தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அனல் பறக்கிற அந்த பேச்சுக்கள், அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் மக்கள் கிட்ட எடுபடுது. இது வந்து ஒரு என்னன்னா, மக்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து ரொம்ப ஊர்ந்து கவனிக்கிறாங்க. இது வந்து உளவுத்துறை மூலமா வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச பிறகு, நீங்க அணைக்கட்டுல பிரச்சனை ஏற்பட்டு மீண்டும் நேத்திக்கு திருச்சியில இதே சம்பவம் நடந்திருக்கு. அப்போ எச்சரிக்கை கொடுத்தாச்சு, இது மாதிரிலாம் வரக்கூடாது. மீண்டும் நேத்திக்கு திருச்சியில இதே போன்ற ஒரு சம்பவத்தை நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காவல்துறையை வச்சுட்டு தான் பண்றாங்க. நண்பர் பத்மநாபன் சொன்ன மாதிரி காவல்துறையே ஒரு கூட்ட நடக்கிறதுக்கு தூரமா ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நிற்பாங்க, அவங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இரண்டாவது வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கே வந்து ஒரு கூகுள் மேப்லயே தெரியும் ரெட் ஏரியான்னு காட்டிடும் கூட்டம் இருக்குன்னு. அதையும் மீறி போறாங்கன்னா காவல்துறை தான் அனுப்புறாங்க. இன்னும் என்னடா அவங்களுக்கு இதை வச்சு அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், ஒரு தகராறு பிரச்சனை ஆகணும், அதை வச்சு ஆகா பாத்தீங்களா இவங்கள அப்படின்ட்டு திசை திருப்பணும் நோக்கம் தான் திமுகவுக்கு ஒழிய இதெல்லாம் வந்து வேண்டும் என்றே அவர்கள் அரசியல் பண்றாங்க. திமுக வந்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக மீண்டும் எப்பட மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு அந்த தகுதி திமுக இருக்கிறான்னு பார்த்தா மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, நீட் தேர்வை கொண்டு நிறுத்துவேன்னு சொன்ன, அதையும் செய்யல, கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வருவேன்னு சொன்னேன், அதையும் செய்யல, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் எப்படிங்கிற 4 முறை ஆட்சிக்கு வந்து 4 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, 4 முறை சொத்து வரி உயர்த்திருக்கீங்க, இன்னும் பெருசா போயிரும், நேரம் இல்ல. புரியுது புரியுது புரியுது. 5 லட்சம் கோடிக்கு உயர்த்திருக்கீங்க. அப்ப மக்கள் மீண்டும் இந்த விடியா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு கேள்வி பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.